ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வரகரிசி தான். வரகரிசியும் சாமரிசியும் ரெண்டுத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி ரைஸ் வேக வைக்கிற மாதிரி வேக வச்சுருங்க. இது பார்த்தீங்கன்னா பாலக்கீரைக்காக தான். இல்லை ஒன்றுமே இல்லை, கொஞ்சமாக சிறுபருப்பு, பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு வேக வச்சுருங்க. அடுத்து பாலக்கீரை பார்த்தீங்கன்னா எங்கள் மாடியில் இருந்த பாலக்கீரை, அதே குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டாச்சு. சிம்மில் வச்சு வேக வைங்க, அந்த கலர் மாறாமல் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ராகி மாவு சேர்த்தாச்சு. நம்ம வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தால் இன்னும் சாஃப்டாக இருக்கும். கடையில் வாங்கினதால அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிட்டோம். ஏன்னா நமக்கு வரகே நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் கொஞ்சமாக ராகி மாவு சேர்த்தா போதும் அப்படின்ட்டு விட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா தாளிப்புக்காக தான். வடகம், காஞ்சி மிளகா, பூண்டு இடித்து வச்சுருந்தோம். கண்டிப்பாக வடகம் போட்டு தாளித்து பாருங்கள். உளுத்தம்பருப்பு, கடுகு விட இந்த வடகம் தான் அவ்வளோ மணமாக இருக்கும். நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தால் சாப்பிட்ணும் போல் இருக்கும். இந்த களியை விட இன்னும் நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த களி வந்து உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன்.